சாந்தமும் சமாதானமும் உள்ள வாழ்க்கையை இறைவன் நமக்கு இருதயத்திற்கு சுகமளிக்கக்கூடிய தேவையாக நிச்சயமாக அமைத்திருக்கின்றான். சாந்தமுள்ள குணம் ஒருவருக்கு அவசியமும் இன்னும் வாழ்நாள் முழுமைக்கும் உள்ள தேவையாக, அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. குணம் சாந்தமாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக சமுதாயம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். நாம் குழந்தையாக பிறக்கும் பொழுது இந்த சாந்தமும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு அழகான படைப்பாகவும் இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்றோம். எங்கு நம்முடைய குணம் மாறுகிறது, எனக்கு எப்பொழுது மனிதர்களுடைய போக்குகள் பரிச்சயமாகின்றதோ அப்பொழுது நான் மாற ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்தினுடைய பொருள்கள் என்னுடைய தேவையாக கருதுகின்றேன். என்னுடைய பெற்றோர்களை எனக்கு நெருக்கமாக நான் பார்க்கிறேன். குழந்தையாய்ந்து வளரும் பொழுது, மனம் பக்குவம் அடைந்து வரும் பொழுது, உருவங்களும் அமைப்புகளும் புலப்படும் பொழுது என்னுடைய தேவைகள் என்ன என்பதை நான் அறிவிக்கப்படுகின்றேன், கற்பிக்கப்படுகின்றேன். என்னுடைய பெற்றோர்களால் நான் தான் உன்னுடைய தந்தை, நான் தான் உன்னுடைய தாய். யாரொருவரும் நாம் இறைவனுக்கு உரியவர்கள், இறைவன் நம்மை படைத்தான், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற வார்த்தையை குழந்தையிடம் பேசுவதில்லை. ஒவ்வொருவரும் அந்த படைப்பு உருவாவதற்கு முன்பாக இறைவனிடம் மானசீகமாகவும் அந்தரங்கமாகவும் விருப்பம் கொண்டிருக்கின்றனர். எனக்கு ஒரு சந்ததி வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அது ஒரு பாக்கியம், எனக்கு அவசியம், தேவை என்பதை இறைவன் உணர்த்துகின்றான். அப்பொழுதும் கூட ஊருலகத்திற்காக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர, என்னுடைய பாக்கியத்திற்காக அந்த குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இரண்டாம் தரமாகத்தான் இருக்கும். ஊருக்கும் உலகத்திற்கும் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்கும் என்று முதலாவதாக அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அடுத்ததாக எனக்கு ஒன்று வேண்டும் என்று விரும்புகின்றோம். இங்கு நாம் நம்முடைய கேடுகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் உரிய ஒரு பாக்கியமிக்க சந்ததி வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வேண்டும் என்று கூறுகின்றோம். அந்த குழந்தை இருந்தால் 4 பேர் என்னை நான் தாய்மை அடைந்து விட்டேன், பெற்றோராகிவிட்டேன் என்று கூறுவார்கள். அப்படி இல்லை என்றால் கேள்விகள் கேட்பார்கள், என்ன ஏது என்று கேள்விகள் கேட்பார்கள். இதற்கு பயந்து கொண்டும் ஒரு குழந்தை வேண்டும். நிச்சயமாக இறைவன் அறிவிப்பது, நீங்கள் சந்ததி சகிதமாக சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை எனக்கு நீங்கள் உரித்தாக்குங்கள். அது என்னுடைய படைப்பாக இருக்கின்றது, உங்களுடைய படைப்பு என்று நீங்கள் கருத வேண்டாம். அந்த படைப்பு உருவாகும் பொழுது நான் குழந்தைக்கு கரு ஏற்றுக்கொண்டேன், நான் கருவாகிவிட்டேன். தாய்மைக்குரிய அந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நம்முடைய மனதில் நாம் கருதுகின்றோம். அந்த நேரத்திலும் இறைவன் இந்த குழந்தையை ஞானமுள்ள குழந்தையாக வளர்த்து அதன் காரணமாக மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மை ஏற்படும்படியாக அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு இறைவன் அந்த குழந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். இறைவனுடைய உதவி இன்றி அதற்கு துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் வராது என்று கூறுவதற்கில்லை. அந்த வேதனை இல்லாத சூழ்நிலையில் குழந்தைகள் வளர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். உங்களுடைய கர்ப்பம் முழுமை அடையும் வரையில் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் பெருக வேண்டும். இறைவனுடைய ஆற்றல்
ஒரு மாபெரும் ஆற்றல் இறை சக்தியாக உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உடலில் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த உள்ளத்தின் பூரிப்பும் உடலின் வனப்பும் உங்களுக்கு அறிவிப்பது எப்படி உங்களுடைய இந்த வனப்பும் பூரிப்பும் ஏற்படுகின்றது. என்னுடைய உயிர் அங்கு உருவாகி கொண்டிருப்பதன் காரணமாக. ஆனாலும் நீங்கள் கூறுவீர்கள், நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும், ஊட்டமான உணவு உட்கொள்ள வேண்டும், அதுதான் குழந்தைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாம் கற்பிக்கப்பட்டதை கொண்டு நாம் சாப்பிடுகின்றோம். நீங்கள் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு. பொய்யான கூற்றுக்களை நாம் அதிகமாக கேட்கின்றோம். வளர்ப்பவன் இறைவன், படைப்பவன் இறைவன், சீரமைப்பவன் இறைவன், உங்களுக்காக அதை வெளிக்கொண்டு வருபவனும் இறைவன். அதன் மீது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இது சமாதானமுள்ள ஒரு நற்செய்தி, நல்லறிவு. வளரக்கூடிய ஒரு உயிர் அது உயிராக இருந்து பிறகு அது கருவாக மாறி பிறகு அந்த உயிரோட்டத்துடன் அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வளர்ந்து குழந்தையாக வெளிவந்து 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஆற்றலை ஒரு சிறிய உயிரணுவாக அங்கு அமைத்திருக்கின்றான். இதனில் உங்களுடைய பங்கு என்ன இருக்க முடியும்? இதில் நீங்கள் ஆற்றக்கூடிய செயல் என்ன? அந்த குழந்தையை டாக்டர்கள் வளர்ப்பார்கள் என்று கூறுகின்றோம். முதலாவதாக நாம் சமாதானத்திற்கு விரோதிகளாக மாறுகின்றோம். உலகத்துடைய கல்வி அறிவை யார் தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பின்னடைவையும் நஷ்டத்திற்குரிய பாதையையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த பொழுதை நன்றி மறந்தவர்கள். தெளிவான ஞானங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. இருந்தபோதிலும் நான் அந்த குழந்தையை பாதுகாப்பவன் என்று ஒருவர் வரும்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் போவதன் காரணமாக தாங்களும் மதியிழந்து அவர்கள் பின்னால் சென்று இறுதியாக அந்த குழந்தை மருந்துகளால் தீண்டப்பட்டு உங்களுடைய கர்ப்பப்பையும் நாசமாக்கப்பட்டு பின்னர் அந்த நாசமாய் போன கர்ப்பப்பையில் வளரக்கூடிய அந்த குழந்தையும் மதியிழந்தே பிறக்கும் என்பதை நீங்கள் அறிய தவறுகின்றீர்கள். உங்களுக்கு கடும் சோதனையாக கருவறையில் இருக்கக்கூடியதை, ஒரு உயிரோட்டத்தை, உயிர் பிறப்பை இறைவனுக்கு முடியாது, எங்களால் முடியும், நாங்கள் அதை சீர் செய்து கொள்வோம் என்று எண்ணும் பொழுது சீர்கெட்டுவிட்டது. அதுதான் உண்மை. ஒவ்வொரு குழந்தையும் இவ்விதமாகவே படைக்கப்பட்டு உங்களால் நாசமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு மதியிழந்து அது ஒரு குழந்தையாக வெளிவருகின்றது. இப்பொழுது நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்விதமாகத்தான் நான் என் குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன், இனி என்ன செய்வது? இப்பொழுதும் சரி, அவர்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் கண் முன்பாக. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தவணையை இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். சமாதானமுள்ள வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அறிவு கிடைக்கப்பட்ட பின்னர் அந்த அறிவை கொண்டு நீங்கள் சமாதானமாக இல்லை என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது இப்பொழுது மீண்டும் இறைவன் உங்களை புதிய படைப்பாக படைப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். சமாதானம் பிறக்கும். சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியில் அமையும். இந்த சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கையை தவிர நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேட்பதற்கு எதுவும் இல்லை. அதற்கு மேலாக ஏதாவது இருக்கும் என்றால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று. என்னுடைய இறுதி இலக்கு சாந்தம், சமாதானம், இறுதியான இலக்கு. எவ்வளவு பணம் என்னிடம் இருந்தாலும் என்னுடைய அந்த அமைதி குலைந்துவிட்டால், மனதில் கவலையும் துன்பங்களும் நிறைந்துவிட்டால் என்னுடைய கதி என்ன? நான் எதனை விரும்புவேன்? இருக்கக்கூடிய அவ்வளவு சொத்து சுகங்களையும் கொடுத்துவிடுகின்றேன், எனக்கு ஓரளவுக்கு ஒரு சிறிதளவு அமைதி கிடைத்தால் போதும் என்று நாம் கூறுவோமே, அந்த நாள் வந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு தேவைதான் உண்மையானது என்று நீங்கள் அறிவீர்களா? அதற்கு முன்பாகவே அறிய முடியுமா? நிச்சயமாக எப்பொழுதும் எனக்கு பெரும் கவலையோ துன்பமோ தீண்ட வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும். அதாவது உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும், எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் உரிய வாழ்க்கை கூடாது என்று இப்பொழுதும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ஆம் என்று கூறக்கூடியதை கவனிக்க தவறுகின்றோம். ஒரு மூச்சு உங்களை உயிர் வாழ வைக்கின்றது.
அந்த மூச்சு உயிர் வாழ வைக்கிறதா, அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் உங்களை வாழ வைக்கின்றதா, அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியான எண்ணங்களும் கவலைக்குரியவைகளும் உங்களுடைய வாழ்க்கையை சாகடித்து கொண்டிருக்கின்றதா, உயிரோட்டத்தை நலிவடையச் செய்து கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் அறியாமல் பயமும் அரற்றலும் விதியும் அதிர்ச்சியும் உயிரை போக்கிவிடும் என்று தெரியும். அப்படியானால் சாந்தமும் சமாதானமும் கொண்டிருக்கும் நிலையில் இந்த அதிர்ச்சிகள் உயிரோட்டத்தை பலிவாங்கக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நிகழாது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். தெளிவான ஞானங்களை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தெளிவான ஞானங்களின் மீது நாம் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது என்பதற்காக அந்த உறுதிப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நாம் என்பதை நாம் அறிந்து இன்று நாம் ஒவ்வொரு எண்ணத்தையும் சீராக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணம் அவ்வளவுமே எனக்கு சாந்தமும் வேண்டும், சமாதானமும் வேண்டும். உணர்ச்சிகள் கொண்ட வாழ்க்கை கூடாது. அந்த உணர்ச்சிகள் உங்களுடைய கவலையும் பயமும் கோபமும் அவசரமும் ஆத்திரமும் மன அழுத்தங்களும் விரக்தியும் ஆக பல விதமான சூழ்நிலைகளில் பல விதங்களில் பல குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து பெரும் மனக்கலக்கத்தையும் மன அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பழகியும் போய்விட்டோம். இந்த அதிர்ச்சிகளில் நாம் பழகிவிட்டதன் காரணமாக நம்முடைய உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலும் பழகிவிட்டோம். நாம் உணர்வு உடையவர்களாக இல்லாமல் மறுத்து போனவர்களாக மதி இழந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய படைப்பு அப்படி. ஒவ்வொருவரும் கருவறையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தாய்மார்கள் இவ்விதமாக நினைத்திருக்க வேண்டும், என் இறைவனே, கருவறையில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் நீ எனக்கு கொடுத்தது, அதனை மனிதர்களுடைய அறிவை கொண்டு தீண்ட மாட்டேன். ஒருபோதும் அந்த உயிரோட்டத்தை நான் சீராக்கப் போகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் பெருமை கொண்டவனாக, அக்கிரமம் செய்வனாக, அகம்பாவத்துடன் நான் என் சுமையை சுமக்க மாட்டேன். இது ஒரு பாக்கியம். இதனை நீ அழகாக்கி கொடு இறைவனே என்று உங்களுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது இறைவனுடைய மாபெரும் பாக்கியத்தை நீங்கள் பொறுப்பேற்படுத்திவிடுங்கள். நடந்து முடிந்து போய்விட்டது, என்ன செய்வது? சமாதானம் இப்பொழுதும் சரி. உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் முடியவில்லை. இன்னமும் நீங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குண நலன்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சுகமான வாழ்க்கையும் பாக்கி இருக்கின்றது. உங்களுடைய குணம் எவ்வளவு கெட்டுவிட்டதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகமான வாழ்க்கையும் பாக்கி இருக்கிறது. இப்பொழுதும் நான் என்னுடைய எண்ணத்தில் கருக்கொள்கின்றேன், என் இறைவனே, சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கை எனக்கு நீ அளிப்பாயாக. உன்னுடைய உதவி இல்லாமல் அது இல்லை. ஆனால் என் அறிவை கொண்டு இதுவரையில் நான் நினைத்து கொண்டிருந்தது, படித்துவிட்டால் எனக்கு வாழ்க்கை சீராக அமையும், பிறகு வேலையில் சேர்ந்துவிட்டால் வாழ்க்கை சீராக அமையும், பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை சீராக அமையும். இவையெல்லாம் நம்முடைய கற்பனைகள், வீணான கற்பனைகள். பணம் வைத்து கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு சமாதானம் கிடைத்துவிடுமா என்று நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை வைப்பீர்களானால் நிச்சயமாக இல்லை என்பது அந்த பதில் உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஞானங்களாக வெளிப்படும். இதற்கு மாற்று கருத்துக்களும் கிடையாது, இதற்கு தர்க்கமும் கிடையாது. பணம் சம்பாதிக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் பெரும் பணத்தை ஈட்டித்தான் உங்களுடைய சமாதானமான வாழ்க்கையை, நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லாமல் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று ஊர் மக்கள், உலக மக்கள் எவ்வளவுதான் பூக்களிட்டாலும் சரி, உள் மனதில் அவ்விதமாக இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் இந்த பணம் அவ்வளவையும் கொடுத்து விடுவேன், எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவ்வளவும் பொய்யாகும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இது ஊர் உலகம் சொல்லி அறிந்ததில்லை, நம்முடைய ஞானங்களை கொண்டு உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நாம் விளங்கி கொண்ட விஷயங்கள் அவ்வளவு. ஞானங்களை கொண்டு நாம் வாழ வேண்டுமே தவிர அறிவை கொண்டு வாழக்கூடாது. ஞானங்கள் அவ்வளவும் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன. பொருள் அற்றவை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது, பொருளோடு கூடியவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிவாக இருக்கின்றது.
கணவன் மனைவி என்று நாம் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்றோம். அங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. எல்லோரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதும் தெரியும். சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பங்கள் கிடையாது. பிரிவுகள் ஏற்படாத குடும்பங்கள் கிடையாது. ஒருவர் முகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பங்களில் இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே அந்த திருமணத்தின் போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் என்னென்ன சடங்குகள் இருக்கின்றதோ அவ்வளவையும் கொண்டு திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. மறுநாளிலிருந்து பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, குழந்தை ஏற்படுத்தி கொண்ட வியாதிகள், நோய்கள், துன்பங்கள் என்ன பாக்கி இருக்கிறது? நமக்கு அவ்வளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இனியும் மனிதர்களிடம் நாம் ஆசீர்வாதம் பெறக்கூடாது என்ற அந்த உணர்வை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க நாம் மதியிழந்தவர்களாக, உணர்வு மறத்தவர்களாக நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு இப்பொழுது புரிகின்றது? நம்முடைய ஆசீர்வாதமானது இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மாபெரும் கருணை பார்வை ஒன்றை தவிர இருக்க முடியாது என்பதை அறிவதற்கு வேறு என்ன உங்களுக்கு சான்றுகளும் சாட்சியங்களும் அவசியம்? வாழ்க்கையில் பட்டால் நாம் படிப்பினை பெறணும். அப்படிப்பட்ட வேதனைகள் தேவையா? இப்பொழுதும் நாம் பட்டு மரங்களாக போய்விட்டோமோ, இனி வாழ்க்கையே இல்லையோ என்ற அளவுக்கு விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் இறைவனே, மனிதர்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்கியதற்காக நிச்சயமாக நீ என்னை மன்னிப்பாயாக. தகுதியற்றவர்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்கியதற்காக, உன்னை மறந்ததற்காக எங்களை மன்னிப்பாயாக. இனியும் எங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ற பெயரில் பெரியவர்கள் கால்களில் விடுவதும், பெரியவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. எங்களுக்கு நீ உதவி செய். ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இல்லை. இப்பொழுது நாம் குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் பிளவுகளை கொண்டு, மனதில் இருக்கக்கூடிய பெரும் சச்சரவுகளை கொண்டு, விரோதங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இப்பொழுது திரும்ப வேண்டும். நீ என்னை ஆசீர்வதிப்பாயாக. இறைவனுடைய கேள்வி, என்ன ஆசீர்வாதம் என்னிடமிருந்து உங்களுக்கு இல்லை? இப்பொழுது கூறுங்கள். எனக்கு சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? எவ்வளவு வசதிகள் இருந்தும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இது சத்தியம். அப்படியானால் பணம் பொருள்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு நீ இனியும் அனுமதிக்காதே. உன்னுடைய பாக்கியங்களை கொண்டும், உன்னுடைய ஞானங்களை கொண்டும், உன்னுடைய மாபெரும் ஆசீர்வாதங்களை கொண்டும் நீ எங்களுக்கு எதனை அருள் செய்கின்றாயோ அந்த அருட்கொடைகளில் நாங்கள் வாழ வேண்டும் இறைவனே என்று அந்த இறைவன் பக்கம் இப்பொழுது நீங்கள் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக அந்த அறிவிப்பு இருக்கின்றது. இனியும் மனிதர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாமா? வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கே எல்லோரையும் ஊரையெல்லாம் கொட்டி 100 பேர், 200 பேர், 1000 பேர், 2000 பேர் என்று வெறும் பெருமைக்காக கொட்டி அவ்வளவு பேரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். இதன் பின்னரும் ஒரு உதாரணம் நமக்கு தேவையா? மனிதர்களுடைய ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நிகராக இல்லை. நாமோ இறைவனை தவிர மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவனுக்கு மேலாக ஆக்கி கொண்டோம். இந்த பாவம் இறைவனுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு படைக்கப்பட்ட பொருளையும் படைக்கப்பட்ட மனிதர்களையும் நாம் நமக்கு நன்மைக்குரியதாக மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஞானங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது நமக்கு நினைவூட்டப்படுகின்றது. அவ்வளவு. அநியாயமான பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது. நியாயத்திற்கு புறம்பாக எதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டாம். நியாயத்திற்கு புறம்பாக எதனையும் நாம் பேசவும் வேண்டாம். சாந்தம் உள்ள குணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்று முதலாக அமைத்துக் கொள்ள வேண்டும். குணவான்களாக குணத்திலிருந்து நலன் பெறுகின்றோம். நலனிலிருந்து குணம் இல்லை, இன்னும் படைக்கப்பட்டிருக்கின்றது வாழ்நாள் முழுமைக்கும். அக்கிரமமான சொல்லும் அநியாயமான சொல்லும் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தி கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம்.
உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது கவனியுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி நிரந்தரமில்லாத ஒரு பயம், இன்றைய வாழ்க்கையை பற்றி சுகமில்லாத ஒரு வாழ்க்கை. நான் இனியும் வாழ்வேன், இன்று வரை நீங்கள் வாழ்ந்தீர்கள், இனியும் நீங்கள் இதே வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்களா? அவ்விதமாக அல்ல. சாந்தமும் சமாதானமும் அழகும் அன்பும் கொண்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தில் நிகழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றீர்களா? இதுவரையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோற்றுவிட்டீர்கள் என்பதுதானே உண்மை? அல்லது நான் இன்னமும் சம்பாதிக்கின்றேன் என்ற ஒன்றை தவிர நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொண்ட நன்மைகளாக இன்று நீங்கள் பெருமை கொள்வது எந்த அடிப்படையில் என்று கூறுங்கள். அந்த பணம் உங்களுக்கு ஒரு பொருட்டுக்கு கூட ஆகாது, ஒரு நாள் சுகத்துக்கு கூட அந்த பணம் ஆகாது, ஒரு க்ஷணம் சுகத்துக்கு கூட அந்த பணம் ஆகாது. மனம் சுகம் முக்கியம், உடலுடைய வசதிகளும் உங்களுக்கு முக்கியம் என்று எண்ணுகின்றீர்கள். உடல் மனதிலிருந்து உருவாகி இருக்கின்றது. மனம் பொறுத்து கொண்டால் உடலுக்கு சுகம் உண்டு, மனதில் சுகம் இருந்தால் உடலுக்கு மாபெரும் ஆற்றல் உண்டு. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீணுக்காக அந்த மனதை படைக்கவில்லை. அந்த மனதில் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இறைவனுடைய செய்தி இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும். அந்த சுகம் சாந்தமான குணத்தில் இருக்கின்றது. சமாதானமாக நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. சமாதானமான வாழ்க்கை வேண்டுமென்றால் பிறருடைய குற்றங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், பெரிதுபடுத்தாதீர்கள். குற்றங்குறைகள் கூறவும் வேண்டாம். எந்த ஒரு மனதையும் நாம் புண்படுத்தவும் வேண்டாம். ஒருவர் ஞானங்கள் இன்றி மதி இழந்த நிலையில் உணர்வுகள் இல்லாமல் தங்களுடைய தவறுகளில் இருக்கின்றார். மற்றவர்களை அவர் நிச்சயமாக மதிக்கின்றார். மற்றவர்களுக்கு துன்பங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தன்னை மட்டுமே பெரிதாக கருதி பெருமை கொண்டவர்களாக அகம்பாவத்துடன் மற்ற மனிதர்களுக்கு தொல்லைகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உதாரணமாக எங்கெங்கும் எப்பொழுதும் எல்லோர் வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அப்படி யாரும் என் கண் முன்பாக இல்லை என்றால் எங்கோ எனக்காக வினை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட நாம் மற்றவர்களை சந்தேகத்தோடு குறை தீர்ப்போம். இறைவன் கூறுகின்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் எது நடக்கும்? நான் உங்களுக்கு நன்மையை தவிர நாடுவதில்லை, ஆனால் நீங்களோ மற்ற மனிதர்கள் தீமை செய்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் மீது நீங்கள் பகைமையும் பாராட்டி கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய உதவி நீங்கள் தேடக்கூடிய அந்த நேரம் வரும். உங்களால் இனிமேல் இவற்றை சமாளிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது என்னிடம் திரும்புவீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புவீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இறைஞ்சுவீர்கள். உங்களுடைய ஆற்றாமையின் காரணமாக நீ ஒருவன் என்று இருந்தால் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டு என்று கூறுவீர்கள். அந்த இடத்தில் நீ என்ற ஒன்று வரும். இறைவன் என்று ஒருவன் இருந்தால், நீ உண்மையாக நான் இருந்தால் அப்படித்தான் கூறுவீர்களே தவிர பன்மையுடன் கூற மாட்டீர்கள், நீங்கள் என்று கூற மாட்டீர்கள். தெய்வங்களே நீங்கள் அனைவரும் இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பல தெய்வங்கள் அணைக்க மாட்டீர்கள். கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ சென்று நீங்கள் அடைக்க மாட்டீர்கள். உள்ளத்தில் விரும்புவீர்கள், உள்ளத்தின் ஆழத்தில் விரும்புவீர்கள். எங்கள் இறைவனே நீ உண்மையாக இருந்தால் என்று ஒன்று அங்கு நிற்கும். இறைவன் ஒருவனைத் தவிர இல்லை என்பதையும் உங்களுக்கு இறைவன் ஞானங்களாக அறிவித்திருக்கின்றான். எனினும் நாம் மனிதர்களை பின்பற்றி பல தெய்வங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் நீங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒவ்வொரு அழகான எண்ணமும் உள்ளத்தில் இருக்கின்றது. அங்கு இறைவனுடைய வார்த்தைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் உங்களுடைய காற்று உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அந்த காற்றிலுள்ள செய்தியை நீங்கள் நம்புகின்றீர்கள். அதன் காரணமாக நாளைய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த செய்தி அழகான செய்திகளாக இருக்கின்றன. அந்த அழகான செய்தியை நீங்கள் அழகாக உணர்கின்றீர்கள், அதை பொருளாக உணரவில்லை. வீட்டில் உள்ளவர்களிடையே மனக்கசப்பும் இருக்கின்றது. அந்த கசப்பு நீங்க வேண்டும். கசப்பை பார்க்க முடியாது, கசப்பை நாக்கால் நாம் ருசிக்கவும் முடியாது. கசப்பு என்ற வார்த்தையை இறைவன் கொண்டு வருகின்றான். இந்த கசப்பு வேறு. நாக்கு கசப்பு அதை காட்டிலும் மனக்கசப்பு மிகுந்த வேதனையை கொடுக்கும். மனதிற்குரிய அழகு முக்கியம். உங்களுடைய முக அழகை காட்டிலும் உங்களுடைய முக அழகு எரிச்சலை ஏற்படுத்திவிடும். மன அழகு எவ்வளவுதான் முக அழகு இல்லை என்றிருந்தாலும் அந்த மனதின் அழகின் காரணமாக வாழ்க்கையில் பூரிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு வரும். நீங்கள் மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தால், மிருகங்களாக இருந்தால் உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.